ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். இந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு மற்றவங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானுமே வந்துட்டு 2025 வந்துட்டு நான் வந்துட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரியில் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு ரீசெண்ட்லி அந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடல. ஒரு 2 இயர்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ஃபீலிங்க்கான அடித்தளத்தை வந்து நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ பேஸ்மெண்டம் போட்டு 2 இயர்ஸ் கழிச்சு என்னால் வந்துட்டு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து எனக்கு நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் இதே தான். நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து எய்ம் பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல சம் பர்சன் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எதிர்பாராமல் செய்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிளிக் ஆகிரும். அது கிளிக் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சுட்டு நமக்கே நம்ம முட்டுக்கட்டை கொடுத்துட்டு நம்மளால் முடியாதுன்னு ஒதுங்கி உட்காராமல் உங்களுக்கு தோன்றது நீங்கள் செய்யணும். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஆரம்பிக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியாவும் கிடையாது. லாஸ்ட்டு ஒரு 1 இயர் முன்னாடி கூட வந்துட்டு என் வீடியோஸ் வியூஸ் போகாது, ஒன்றுமே போகாது, சும்மா நான் போட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். பட் இது வந்து எனக்கு எப்போ கிளிக் ஆச்சுன்னா, எனக்கு என்ன வரும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை வந்துட்டு யாருக்கும் பயப்படாமல் செஞ்சுருங்க. ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்பே வந்துட்டு அந்த இதில் நமக்கு பணம் கிடைக்கணும், நம்ம நிறையா வந்துட்டு லாபம் பார்க்கணும் அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்கிறதா இருந்தாலுமே சரி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்துட்டு லாங் டைம் ப்ராசஸ். இன்றைக்கி நீங்கள் பணத்தை உள்ளே போட்டு நாளைக்கு வந்து நீங்கள் லாபத்தை எடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்துட்டு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 0. இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு யூடியூப் சேனலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நான் பண்ணதே கிடையாது. கையில் ஒரு மொபைல் இருக்குது, மொபைலை வச்சு வீடியோஸ்லாம் எடுப்பேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு ட்ரைபேட் வாங்கியிருப்பேன். அதுவும் வந்து இருக்கிறதுல லோ காஸ்ட்டில் லோ பட்ஜெட்டில் பார்த்து ஒரு 350 ருபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அதுதான் வந்துட்டு இந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் நான் என் யூடியூப் சேனலுக்காக செலவு பண்ண பணம் அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் இன்னொரு ஹாப்பினஸாக நான் எதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அது. வெளியே இருந்து பார்க்கணுங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமானு தோணும். ஆனால் லாஸ்ட் இந்த 29 இயர்ஸாக வந்துட்டு நான் எனக்காக எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டேன். அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இதுக்கு நான் மணி ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். அம்மா வீட்டில் இருந்தப்போ அப்படி தான், மேரேஜ்க்கு அப்புறம் அப்படி தான். இத்தனைக்கும் வீட்டு செலவுக்கான பணம் எல்லாம் என் கையில் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்று பண்ணணுன்னா நமக்கு இது தேவையா, நம்மளும் வீட்டில் சும்மா இருக்கோம், இதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வேறு அப்படின்னு தோணும். எனக்கு வந்துட்டு அந்த பொருள் யூஸ் பண்ண பிடிக்காம நான் வாங்காமல் இல்லை, எனக்கா நான் செலவு பண்ணிக்கிற அளவுக்கு நான் சம்பாதியம் என்கிட்ட இல்லை. ஸோ நம்மளே ஏற்கனவே ஒருத்தருக்கு பேர்னிங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு செலவு வைக்க விரும்பலை. அதுதான் நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஓன் மணி, நான் ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறேன், என்னோட சம்பாதியம். ஸோ அதுலேருந்து எனக்கான ஒரு 100 ருபீஸ் செலவு பண்ணுறப்ப அந்த ஹாப்பினஸை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு வாய்ஸ் ஓவராக கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ஸா, ஜஸ்ட் இந்த ஒரு 2 திங்ஸ் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினதில் வந்துட்டு செல்ஃப் இண்டிபெண்டண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சுலபமாக இருக்க விஷயம் வந்துட்டு பல பேர்த்தோட கனவாக இருக்கலாம். இது வந்துட்டு நான் வந்துட்டு செல்ஃப் இண்டிபெண்டண்ட்டான முதல் ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் நான் போக கண்டிப்பாக நிறையா வந்துட்டு எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன். ஃபேமிலிக்காக, குழந்தைங்களுக்காக, அவருக்காக பண்ணுறப்ப வந்துட்டு இன்னுமே நான் வந்துட்டு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். எப்பயுமே வந்துட்டு உமன் வந்து அவங்க கையில் பணம் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறத விட ஃபேமிலிக்காக அதிகமாக நம்ம செலவு பண்ணுவோம். வீடியோட எண்டிங்கில் இன்னொரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃபைனலி வந்து காது குத்த போகிறோம். என் பொண்ணுக்கு ஒத்தப்படையில் காது குத்துன்னு சொல்லிட்டு 3 வயசு, 5 வயசு, 7 வயசுன்னு இந்த 3மே வந்துட்டு தவற விட்டாச்சு. இப்போ வந்து 8 வயசு ஆகுது. என்னானாலும் சரிப்பா காது குத்தி ஆகணும்னு சொல்லி தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 30 வந்துட்டு காது குத்துறோம். அந்த காது குத்தில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு மணி கண்டிப்பாக நான் வந்து என் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவேன். அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி தான். நான் இத்தனை வருஷமாக காது குத்தாமல் இப்போ காது குத்துறோங்கிறப்ப என்னோடய பணம் ஒரு ரூபானாலும் என் குழந்தைக்கு செலவு பண்ணுறேங்கிறப்ப எனக்கு கையிலே பிடிக்க முடியலை. அந்தளவுக்கு நான் ஜாலியாக இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஜாலினஸில் இன்றைக்கி நான் பூரி போட்டேன். அதிசயமாக நான் போட்ட பூரி கூட உப்பி அழகாக வந்துருந்துச்சு. ஸோ நம்மளோட சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லா தான் நடக்கும். நான் இப்போ வந்துட்டு அந்த ஆசான் புக்கில் யூனிட் 6 படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூனிட் 6ல் ஜஸ்ட் ஒரு 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அதை படித்து முடிச்சிடுவேன். இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரீசெண்ட்லி இந்த புக்கு தான் தமிழ் ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு நான் புக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃப்ரைடே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருவேன். புக்கு வாங்கணுங்கிறவங்க ரிவ்யூ பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.